ஆரம்பமாகின்றது ஊரோடு விளையாடு வஜிதாவின் மற்ற செல்வியக்காரன் இணைந்த கேள்விகளுடன் செல்வியக்கா தொகுப்போடு இணைகின்றார். வணக்கம், பாருங்கள். வணக்கம் மணிமோகனுக்கும் வணக்கம் அன்பு உறவுகளுக்கும். மீண்டும் ஊரோடு விளையாடு நிகழ்வு வஜிதா முகமது அவர்களது நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் நீங்களும் கலந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். உங்களது பெயர்களை நீங்கள் ஆகாஷ் லைட்டில் சென்று உங்களது பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். நகுலவதி, நேவிசக்கா, பத்மினி இணைஞ்சிருக்கிறீர்கள். அதுவும் 30 கேள்விகள் தான். வேகமாக உங்களுக்கு அது முடிவடைந்து விடும். நகுலவதி, சரோஜினி அக்கா, நேவிசக்கா இணைந்திருக்கிறீர்கள். நகுலவதி, பத்மினி, ஜெயமலர், நேவிசக்கா இணைஞ்சிருக்கிறீர்கள். வாணிமோகன் பேரை காணையில வாணிமோகன் பிஸியா போறார். வாணிமோகனும் இணைஞ்சிருக்கிறார். ஓகே, இப்பொழுது மீண்டும் ஊரோடு விளையாடு வஜிதா முகமது அவர்களது நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. சமூக ஒருங்கிசைவை ஒன்றிணைக்கும் ஆண்டாகவும் மனித நேயத்தை உணர்த்தும் மகத்தான மாதம் மார்கழி மாசம். இப்பொழுது ஊரோடு விளையாடு வட்டார வழக்கு சொல் உங்களுக்கு, அதை விட ஊர்கள் 4-5 இதில் படங்கள் உங்களுக்கு அன்று தந்தது போல இன்றும் வர இருக்கின்றது. ஆனால் இலகுவான படங்கள். நீங்கள் தயவு செய்து தரவுகளை அடிவாக சிந்திச்சீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த படங்களை டக்கண்டு பிடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். மீண்டும் இப்பொழுது உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாகின்றது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு நிமிடம் மாத்த மறந்து ஸ்கிரீன் ஷேர் செய்து போட்டு யார்ட்டி விட்ட கதைக்கிறீங்கள். அப்படியே சவுண்ட் வருகிறது. மியூட் பண்ணிட்டு கதையுங்கோ. தயவு செய்து மியூட் பண்ணிட்டு கதையுங்கோ. உங்களது சத்தம் வெளியில வருகிறது. எனக்கு இல்லை, உங்களது சத்தம் வெளியில வருகிறது. வட்டார வழக்கு சொல் பரன். பரன் சட்டி பானை வைக்கும் இடம், சட்டி கழுவும் இடம், சட்டி செய்யும் இடம். அப்பா இரண்டு வீட்டுடைய சத்தம் வருகிறது. தயவு செய்து மியூட் பண்ணிட்டு நீங்கள் கேள்விகளை செய்து கொள்ளுங்கள். சட்டி பானை வைக்கும் இடம், சட்டி கழுவும் இடத்தை பரம்னு சொல்லுவோமா? நான் ரைமிங்குக்காக போட்டிருக்கிறேன், கவனமாக பாருங்கள். அடுக்கலை நாங்கள் லையனா போடுவோம், இதுல அடுக்கலை வர இல்லையே. சமையல் கூடம், கழிவு கூடம் வர இல்லையே எங்களுக்கு. மற்றவர்களுக்கு வருகுதா? தயவு செய்து மற்றவர்கள் உங்களுக்கு வருகிறதா? வருது. அமைதியாக நீங்கள் செய்யுங்கோ தயவு செய்து. சமையல் கூடம், குசினி, இருக்குமிடம், கழுவுமிடம், சமைக்குமிடம்.
சமைக்கும் இடம். அண்ண. உம்மா கிட்டத்தட்ட பாப்பம்மா. அண்ண. கிட்டத்தட்ட என்பது அண்ண. அங்க யாரோ சும்மா இதை சொல்லி கேக்குது. பதக்கடை. தாவரம். மணிகள் உள்ள தாவரம், மணிகள் அற்ற தாவரம். மணிகள் அற்ற தாவரம். வாசல் வழி. ஓ, வாசல் என்பதுக்கா அது மேலே 3 பதிலும் வந்திருக்கிறது. அது நீங்கள் பல்கீழ் அடக்கிறதுல பார்த்து போடுங்க. பழி, வழி, களி. வாசல் என்பதற்கான அர்த்தம். வழி என்பது படம். மழை வருவதற்கு முன்னால். படம். குரல். கூறல் நின்று போச்சு. இடி முழக்கம். இப்போது நீங்கள் படங்கள் தயவு செய்து சிந்திச்சு படம் 2 போடுங்க. இடி முழக்கம் என்பது சரியான. மழை வருவதற்கு முன்னால் தூறல் நின்று போச்சு என்று படம் போட்டு இருக்கிறீங்களே. மழை வந்தா தான் அந்த தூறல் வரும். ஆயுதம். இது நாங்கள் ஒரு சொல்லுக்கு ஆயுதம் என்று பாவிப்போம். இந்த படத்தில் வேற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. ஆயுதம். இது இந்த படத்தை பாருங்கள். வில் என்றதா அஸ்திரமா ஆலனா? அஸ்திரம் என்பது ஆயுதம். வில்லு என்றாதான் படம் வந்திருந்தது. வில் என்பது ஆயுதம். ஆனால் படம் லூனா வர வேண்டும். சிம்புண்ட படமே இருக்கணும். வில்லு. குமரி. குமரி பெண், கன்னி, இளம்பெண். கன்னி என்பது சரியானது. கொரோனா என்றதும் நினைவுக்கு வருவது. படம். உருச்சியை, விடாமுயற்சி, லாக்டவுன். இதை நீங்கள் சிந்திச்சு ஆங்கிலத்திலையும் பார்த்துக் கொள்ளலாம். லாக்டவுன் என்பது சரியானது. ஓ, சிவதர்ஷினி 11. மதுரை என்றதும் துணிவு, தலைவி, கண்ணகி. உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவார்? கண்ணகி. முக்கால நிகழ்ச்சியை உணர்பவன். முக்கால நிகழ்ச்சியை உணர்பவன். திருவின் குரல், தீரா காதல், தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி. இப்ப ஊர். மீன் அதோட கூட்டம் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஊர் வரும். கோரதீவு, காரதீவு, மண்டதீவு. காரை தீவு. ராமாயணத்தில் வரும் ஒரு பாத்திரம் இணைப்பு. இரண்டும் சேர்ந்து ஒரு ஊர். கொல்லன் கலட்டி, மாரிசன் கூடல், இடைக்காடு. மாரிசன் கூடல். அழகு, தானியம், அடைப்பு. 3 சேர்ந்து இணைந்த ஒரு ஊர். அச்சுவேலி,
நீர்வேலி, திருநெல்வேலி. திருநெல்வேலி. நீர்வேலி என்னண்டு வருது அழகுக்கு 2 தரவு. நீரும் வேலியும் அச்சு வேலி என்பதும் 2 தரவு. உங்களுக்கு தரவு தந்திருக்கிறது 3. 4 பேர் போட்டிருக்கிறீங்கள், மிக சிறப்பு. செயல்பாடு அதில் அந்தரத்தில் இருப்பது, இரண்டும் சேர்ந்து அடையாளம் போட்டிருக்கிறேன். அந்த செயல்பாட்டில நீங்கள் ஒரு எழுத்து நீங்கள் நீக்கி மற்றதை சேர்த்துக் கொள்ளுங்கள். மண்கும்பான், தம்பாட்டி, களபூமி. களபூமி, களம் செயல்பாடோட தொடர்புடையது. களம் என்பதற்கானது அந்த உம்மன்னாவை எடுத்தீங்கள் என்று சொன்னால், அதான் சய அடையாளம் போட்டிருந்தேன் ஏற்கனவே 2 தடவை நீங்கள் செய்தபடியால். பூமி என்பதுக்கு அந்தரத்தில் இருப்பது. வடிவா தரவு தந்திருக்கிறேன், கவனமாக பாருங்க. மூச்சடக்குவது ஒரு உறவு, சேர்ந்து வருவது ஒரு ஊர். கச்சாய், தம்பாட்டி, அச்சாய். கச்சாய், தம்பாட்டி, அத்தாய். தம்பாட்டி என்பது சரியானது. தாய் என்பது சரி. அச்ச என்றா என்ன? தம் பிடிக்கிறது, மூச்சடக்குவது. சீனி என்பதில் ஞாபகம், சீனி என்பதில் ஞாபகம் உங்களுக்கு வருவது இப்பொழுது ஊர். கந்தலாவ, உப்புரல், கந்தலாய். கந்தலாய் என்பது சரியானது. வட்டார வழக்கு. மசக்க, மசக்க. கருத்தரிப்பு, சக்தி. கருத்தரித்த 2, 3, 4 மாதம், 4ஆம் மாதம் அந்த கால பகுதி. 2, 3, 4ஆம் மாத கால பகுதி. வெறு என்பதற்கான ஒரு அர்த்தமும் நவரத்தினமும் அதோட சேர்ந்த ஒன்றும் இணைந்து ஒரு ஊர். வெறுகல், கல்முனை, மாதகல். அன்றைக்கும் இந்த சொல்லு 2ம் வந்திருந்தது. இதுக்கான அர்த்தம் வெறுகல் என்பது சரியானது. வெறு என்றால் வெறு என்பதற்கு அர்த்தம், வெறு என்றதுக்கான ஒரு அர்த்தம் என்று எனது நிகழ்ச்சியை தந்திருந்தேன். ஏமல, சிவதர்ஷினி, நேவிசக்கா, நகுலவதி. ஓகே, அடுத்து வட்டார விளக்குல காப்பிலி. கருத்த முடி, சுருட்ட முடி, கருப்பன். காப்பிலி. சுருட்ட முடியை அவங்க சொல்லுவார்கள் காப்பிலி. ஊத்த, ஊத்த. அசுத்தம், சுத்தம், கழிவு. அசுத்தம். துப்பல். எச்சில் போடுதல், எச்சில் துப்புதல், எச்சில். எச்சில் என்பதற்கு அவர்கள் துப்பல் என்று சொல்வார்கள். எச்சில் துப்புதல் இல்ல, துப்பல் என்றால் எச்சில். கண்ட, கண், காண்பது, சிலம்பு. கண்ட, கண்ணையே நினைங்கோ. சிலம்பு என்பது சரியானது. இந்த காலில் போட்டிருந்த அதுதான் அவர்கள் கண்ட என்று சொல்வதாகலாம். 25. படம் இப்போது வருகிறது.
கூச்சல். கூச்சல் என்றால் உங்களுக்கு எந்த படம் ஞாபகத்துக்கு வருகிறது? நிசப்தம், சப்தம், எரிச்சல். சப்தம். நிசப்தம் என்றால் அமைதி அல்லவா? குற்றம். இதை நீங்கள் ஆங்கிலத்தில் சிந்திக்குங்கள். நீதி, கிரிமினல், சரண்டர். கிரிமினல். ஆலயம் என்றா நினைவுக்கு வருவது? ஆலயம் என்றதும் எங்களுக்கு நினைவுக்கு வருவது கொடிக்கம்பம், சக்தி திருமுருகன், சன்னிதானம். சன்னிதானம். சீனா என்றா? சீனா என்றா? டிரைன், டிராகன், டியூட். டிராகன் தான். வாழ்த்துக்கள், எல்லோரும் போட்டுருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும். திருமறை, தினசரி, திருக்குறள். தினசரி என்பது சரியானது. சொத்து. வல்லான், பூர்வீகம், தளபதி. சொத்து என்பதும் நினைவுக்கு வருவது பூர்வீக சொத்து. ஆமாம், எல்லோரும் போட்டுக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இப்பொழுது அதிர்ஷ்டசாலி ஜேமலர் 1815 புள்ளிகளை பெற்று ஜேமலர் அவர்கள் மிகச் சிறப்பு. சிவதர்சினி ஓடி வந்திருக்கிறார் 1775 புள்ளிகளை பெற்று இரண்டாவதாகவும். நகுலவதி 1678 ஸ்னேவி சக்கா 1601 சரோஜினி அக்கா 1019 புள்ளிகள், பத்மினி 825 புள்ளிகள். இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே மிக்க வாழ்த்துக்கள். வட்டார வழக்கு மட்டும் வஜிதா முகமது தந்தது. ஊரும் படமும் நான் சேர்த்து இணைத்தது. உங்களுக்கு எல்லாம் தர்றபடியால் உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். ஆனால் சரியான தரவுகள் எல்லாம் நிறைய அதுக்கு உங்களுக்கு டக்குன்னு புரியத்தக்கனமாக இருந்தது. நான் அப்படி நினைச்சுதான் அந்த கேள்விகளை தயாரித்திருந்தேன். உங்களுக்கு கஷ்டம் அதுகள் இருந்தால் ஏதாவது நீங்கள் ஒரு நிமிஷம் சொல்ல, யாராவது ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லிக் கொள்ளுங்கள். கேட்ட மாதிரி நான் இந்த வார செவ்வாய்க்கிழமையும் இதே போல செய்யறதுக்கு தான் முயற்சி செய்திருக்கிறேன். ஜெயமலர், உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், நன்றிகள். என்னன்னு கேட்ட செல்வி, இப்ப நீங்க துப்பல் துப்புறது அப்படி என்று போடேக்க அது வந்து ஒரு எதை குறிக்கிறான்னு கஷ்டமா இருக்கு. எனக்கு முதல்ல ஒரு டவுட் அப்படி சிலதுகள் ஒரே மாதிரியில இப்ப பெண் குமரி இளம்பெண் எண்ணேக்க எங்களுக்கு நீங்கள் எதை குறிக்கிறீங்கன்றது தெரியாதானே. அப்ப குமரி எண்ணேக்க இளம்பெண் வந்து கல்யாணம் முடிக்காததை குறிக்கிறது. நீங்க அந்த அதுல மாறி வந்தது, நான் அதை போட்டேன்னா அது மாறி வந்தது. படத்திலையா? இல்ல இல்ல, பெண் என்று போட்டுட்டு அந்த குமரி என்று போட்டுட்டு வந்ததுக்கு பெண் இளம்பெண், அதுக்கு வந்து அது இளம்பெண் குமரிக்கு சரிதான். அது குமரிக்கு சரி. படம் தானே கேட்டிருந்தேன். இளம்பெண்ணு படம் வந்திருக்கணும். கன்னி என்று படம் நீங்க படம் படம் என்று சொல்லிக்க எனக்கு படத்தை படம் வந்து பார்த்தா படம் இல்ல. எனக்கு விளங்கல. இல்ல, தயவு செய்து மேலுக்கு நான் முதல் படம் என்று போட்டு பிரேக்கெட் பண்ணி இருக்கு. அப்ப அதுல வருவது படம், அடுத்து வருது வட்டார வழக்கு சொல், ஊர். அப்படி என்று அதுக்குதான் முன்னுதான் பிரேக்கெட் பண்ணியிருந்தேன். அடுத்த முறை கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. போன கிழமையும் இப்படித்தானே சொன்னவர். படம் அப்படித்தான
எச்சி என்றுட்டு எச்சில் துப்புதல் மற்ற ஏதோ ஒன்று மூன்றும் ஒரே ஓ மாதிரி தான் வந்த பதில். ஓ ஆனா அது நாங்கள் பேசுவோம், துப்புறத சொல்லுவோம். என்ன எச்சில் துப்புறது. நாங்க அது சரி. இப்ப துப்புரவும் அது சொல்லுவோம், எங்களுக்கு வாய்க்கு தெரியாத வச்சு அரிசின்னு துப்புலண்டா. சொல்லுவோம். ரெண்டாவது அதை மூன்றும் சரியா தான் எனக்கு இருந்தது. அதுல மூன்று ஓ நீங்க அந்த மூன்று விடையிலே மூன்றும் போடக்கூடியதான் இருந்தது. என்ன கேள்வி? சாரி, நானும் செய்ய முடியாம போச்சு. என்ன நடந்தது? இல்ல நான் துப்பல் ஓ, துப்பலுக்கு வந்து எச்சி என்று ஒன்று போட்டது. துப்பாண்டு துப்ப துப்ப துப்பல் என்றுட்டு துப்பல். அது எச்சில், மற்றது எச்சி போடுதல், மற்ற எச்சி ஏதோ மூன்றும் எச்சி தான் வந்தது. ஓகே. அப்ப ஓ அதுல எந்த எச்சியை நாங்கள் எடுக்கணும்னு தெரியாம இருந்தது. இல்ல அது அவர்கள் பேச்சு வழக்கு தான் கேட்கிறது. இப்ப ஆனா நாங்கள் இங்க விட தெரிவ அதுக்கு மாறி வேற எல்லாம் சொல்ல போட்டுக்கலாம். நீங்க அதோட போட்டிருக்கலாம். துப்பா சம்பந்தப்பட்டு உள்ள போட்டது. அது போடுறது இங்க வேற விட உடன்தெருவா தெரியும். மாறி தனிப்பட்ட அதுதான் வந்ததுன்னா புடிச்சிடலாம் தான் எல்லாரும். இருந்தாலும் அது தெரியாதானே. இப்ப ஆ, அதோட சம்பந்தப்பட்டு இப்ப நாங்களும் எச்சியை துப்புறதும் எச்சின்னு தான் சொல்லுவோம். அதான் வாய்க்கு எச்சி ஓ வச்சதாலும் அதுவும் எச்சின்னு தான் சொல்லுவோம். ஆ. அப்ப துப்புற அதுதான் வடிகிறதும் அப்படித்தான். எச்சி வடியுது. துப்புறது துப்பாண்டா துப்புறதானே சொல்லுவோம். அதான் நாங்கள் ஒரு வழக்குல சொல்றது, அவேந்த பக்கம் ஒரு வழக்குல சொல்றது. ஆம், ஆம். பாணி படத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படி தர்றது? இது இல்ல இல்ல, இது போன கிழமை வந்து நீங்க ஆமாம். போன கிழமை வந்து நான் எனக்கு ஏதாவது அந்த பெண்ணண்டதுக்கு விளங்கல. பெண் வந்தது படம். ஆனா அது ஓ தெரிஞ்சிருந்தா பெண்ணாண்டு அந்த படம் இருந்தது. விளக்கமா நான் இருந்திருந்தா போதும். மற்றொழுமாக இணைய முடியாம போச்சு. ஓகே அவர் நீங்க போன கிழமை தந்தபடியினால அது இலகுதான். இப்ப படத்தை சொல்றார், ஓகே. பிறகு ஊரை சொல்றார். ஓ அப்ப அப்படி வரைக்குள்ள அதுல என்ன இருக்காதானே வேற. நான் விளங்கினது படத்தை போட்டுட்டு நீங்க பார்க்க போறீங்களா அந்த ஆ படத்தை தேடிக்கொண்டிருந்தேன். வாழைப்பழத்தையே முதிச்சு சந்திச்சு வாயை ஆவணம் கொண்டு அப்படி கொடுத்தா என்ன இந்த தீர்த்தம். நிகழ்ச்சியில அப்படி செய்த வரும்? இல்ல நான் இப்ப சின்ன படம் எதன் போடுறீங்களா அப்படி கொண்டுதான் செய்யற நான் இல்ல. அப்படி செய்யாத நீங்க ரெண்டு கற்பனையில படுவீங்க. இல்ல செய்யலாம் தானே. கன்னின்றது வந்து சின்ன சின்ன படம் தானே. ஓ அப்ப நான் அது வராத நான் படத்தை அப்ப நான் சேர்த்து. உண்மையில நான் நினைச்சதை நான் சொல்றேன் இப்ப. ஆ, இப்ப லாக்டவுன் படத்துக்காக வாணி நான் சில தரவை யோசிச்சு பார்த்தேன். ஓ நான் கண்ணு உடனே எனக்கு கொரோனான்றது நாங்க லாக்டவுன் தான் நினைவு வந்தது. லாக்டவுன். ஓகே. அப்படி மற்ற கிரிமினல்ண்டா குற்றம். ஆனா நான் பிராக்கெட்டுக்குள்ள பண்ணி இருந்தேன் ஆங்கிலத்துல சிந்திக்க சொல்லி. அப்ப இவ்வளவு தரவு கொடுத்து தானே இருக்கிறீங்க. அது எனக்கு அதுதான் நீங்க தெரியல. நீங்க அதுதான் தரவு பிரச்சனை. சொல்ல அங்க 10 செகண்ட் ஓடிடும். அதுதான் அதுதான் இது சொல்றதுக்கெல்லாம் அது முடிஞ்சிடும் எங்களுக்கு. அஹ், ஒரு தரவு சரியான பெரிய தரவு சொன்னவ அது அங்க போட்டது இவ சொல்லி முடிக்க. சரி. இன்று இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து, புதிதாக இணைந்து கொண்ட சிவதர்ஷினி அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய நிகழ்வுக்கு வழிவிட்டு வஜிதா முகமட் உங்களுக்கு நன்றியினை தெரிவித்து சுகம் பெற்று நலம் பெற்று ஓடி வாருங்கள் என்று உங்களையும் தேடியபடி நாங்க அப்படி சொல்லுவோம். அவர் எந்த ஐரோப்பிய என்ன இல்ல எந்த இல்ல ஆசிய நாட்டுல நிக்கிறாரு வாணிமோகன் தெரியல. இல்ல வாணிமோகன் அவர்களே, அவர் என்னிடம் உங்களிடம் கேட்கும்படி கேட்டிருந்தார். ஒரு நிமிடம் சிவதர்ஷினி. எனது விடுமுறை காலங்களில் தனக்கு செவ்வாய்க்கிழமை ஊரோடு விளையாடு நிகழ்ச்சி நான் இப்ப செய்த மாதிரி அவருக்கு ஆகாஷ் லைட்டுக்கு நான் தான் எங்களை விட்ட வந்துதான் அவர் திருப்பி எல்லாம் செய்து பழக வேணும். தான் வாயால கேட்கிறதாம் 2 நிகழ்வுக்கு எந்த நிகழ்ச்சியிலேயும் ஒரு தன்னால முடிஞ்ச அளவு ஒரு 20-25 கேள்வி தான் கண்டு சும்மா வாயால கேட்கறதுக்கு உங்களுக்கு ஓகேண்டா தான் செய்யறதாம். நோ ப்ராப்ளம். உங்களோட டைம்ல செய்யலாம் தானே, அது பிரச்சனையே இல்ல. இல்ல வெள்ளிக்கிழமைக்கு இல்லையா, செவ்வாய்க்கிழமை. ஓகே, செய்யட்டும். ஓகே. ஏனென்றால் அவர் செவ்வாய்க்கிழமை லீவு நாள் தானே அவருக்கு. இனி பிறகு வேலை தொடங்கிடும் அல்லவோ. சரி, ஓகே. அப்ப அப்படி செய்யட்டும். அதுல கேட்டு சொல்லும்படி சொல்லி இருந்தார், ஆயத்தப்படுத்தி வைக்கிறேன். அப்ப நான் சொன்னேன் அப்படி ஓகேன்னா நான் கொஞ்சம் கேள்வி போட்டுட்டு போறேன்னு. சரியா, நன்றியா. இத நேரம் வஜிதா அவர்கள் ஓகே தான், இந்த நாட்டிலான இருக்கிறார் அல்லது இலங்கை இந்தியாவில் நிற்கிறாரோ? இல்ல தானே? இல்ல இல்ல அவர் வீட்டுலதான் நேற்று. இல்ல என்ன பிரச்சனை, நாங்க அப்புறம் இங்க இருந்து பண்ணுவோம். குரல் சரி வரணும், உடம்பு சரி வரணும், கைக சரி வரணும், கால் சரி வரணும்ட்டு அவர் அப்போ பிளான் பண்ணி இருப்பார் தான் இந்தியாவுக்கு இலங்கைக்கு போறதுக்கு. அது நமக்கு தெரியாது. அம்மணி இப்ப அங்க நிப்பார், அங்க நல்லூர்லயோ அங்க மதுரை பக்கத்துலயோ இங்கேயோ.
வஜிதா முகமது முன்வழிக்கு போனா கூட எனக்கு தெரியும். ஆனவழியா இல்ல நேற்று வந்து கொஞ்சம் முகமது அண்ணாக்கு இல்ல கொஞ்சம் இல்ல உடம்பு உங்களுக்கு சரியில்லை தெரியும், எங்களுக்கு தெரியாது இல்ல ஓ, வாணிமோகன். இல்ல இல்ல உற்ற தோழிகள் என்று சொல்றீங்கப்பா, அதுக்குள்ளேயே இப்படி நடக்குது. அதுதான் யோசிச்சு பிரமித்தபடி இருக்கிறோம். வாணி. ஆ. நேற்று முகமது அன்னைக்கு ஒரு சிறிய ஆபரேஷன் ஒன்று நடைபெற்றது. ஓ, ஓகே. ஓ ஆமாம், அவர் கடவுளே. இரவுதான் வைத்தியசாலையிலிருந்து வீட்டை வந்திருந்தார். கதைக்க முடியல. நானும் வஜிதாவுடன் கதைச்சிருந்தேன். சுகமா ஓகேயா இருக்கிறார். இப்ப இனி சரி சரி 2-3 நாட்களுக்கு பின்னர் தான் வேலைக்கு போக வேண்டும். பிறகுதான் தெரியும் என்ன மாதிரி என்று. நல்லது. அதையும் உங்களிடம் சொல்லியபடி சிவதர்ஷினி உங்களோட நிகழ்வுக்கு வழிவிட்டு இணைந்து சிறப்பித்த அன்புறவுகளுக்கு நன்றியை தெரிவித்து மீண்டும் இணைந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. முடியாத நேரத்திலும் கூட உன் நண்பிக்காக நண்பேண்டா நன்றியடா. நண்பியடா என்பது போல நன்றியடின்னு சொல்றாரா? உண்மையில சாக்கு போக்கு சொல்லாமல் சொல்லியக்கா மிக சிறப்பாகவே அவர் இந்த விடுமுறை என்று அப்பால முடியாத நேரத்திலும் வஜிதா மூவப்பட்டவர்களால் இருந்த பொழுதிலும் அந்த கேள்விகளை எடுத்து மூளையை உடைக்க பண்ணி செய்யும் உங்களுக்கு உண்மையிலே மிக்க மிக்க நன்றி அக்கா. சிறப்பான வாழ்த்துக்கள். உண்மையில நன்றி, அந்த நன்றி. உதவிக்கு மிக்க நன்றி. அதே நேரம் அதுக்கு அவர் மாற்றீடாக அவர் செய்ய இருக்கின்றார். நீங்கள் விடுமுறை சென்றதும் அது சிறப்பு. உண்மையில் நன்றி. வணக்கம். அளவுக்கு வருகின்றது வஜிதாவின் ஊரோடு விளையாடு தோப்போடு செல்வியக்கா இணைந்திருந்தார். நன்றி, வணக்கம். சிவதர்ஷினி அவர்களோ